Hello geeks, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போன் இருக்கு அதெல்லாம் ஏன் பெஸ்டா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல கேமிங்காக இவ்வளவு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்களா அப்படினு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் கூட இருக்கு. சோ கேமிங்காக மட்டும் இல்லாம ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கிற ஸ்மார்ட் போனா தான் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கேமிங் கேட்டகரின்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிற ஸ்மார்ட் போனை மட்டும் நான் ஆட் பண்ணாம நீங்க 20 நிமிஷத்துக்கு மேல கேம் விளையாண்டாலுமே ஸ்டார்டிங்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷத்துக்கு அப்புறமும் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் போனை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது லோ பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Redmi 12 5G. இதில் உங்களுக்கு Qualcommோட Snapdragon 4 Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 விட பெட்டராக இருக்கும். CPU-ல தான், GPU-ல கிடையாது. இது கூடவே உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் கேம்லாம் ரொம்ப நேரம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது, த்ராட்லிங் இஷ்யூவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணதுனால இது பவர் எஃபிஷியன்சியான ப்ராசரும் கூட. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே தாராளமா ஒரு நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வரும். மற்ற விஷயம்னு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் கேமரா செட்டப்பும் இருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து கொடுப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமர்ஸ்க்கு முக்கியமான அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குமே இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ல போற எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. அப்படிதான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரைஸ்னு பார்க்கும்போது 12000 ரூபாய்க்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஆஃபர்ல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு கீழேயுமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல ரொம்ப நேரம் கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ எனக்கு இதே பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அதே சமயம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கணும், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு Moto G54 இருக்கு. இதுல உங்களுக்கு MediaTekோட Dimensity 7020 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 விட உங்களுக்கு GPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். இது கூடவே உங்களுக்கு LPDDR4X RAM டைப் வந்து கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஸ்மார்ட் போன்ல COD BGMI எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலுமே ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு த்ராட்லிங் இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா LCD டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பட்ஜெட்ல 5G ப்ராசஸரா இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா இருந்தாலும் கண்டிப்பா LCD டிஸ்ப்ளே தான் கொடுப்பாங்க. அதனால இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா இங்க தாறுமாறா கொடுத்திருக்காங்க. 6000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே 1.5 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வரும். இந்த போன்ல கேமரா கூட பெட்டரா தாங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரியல் டைம்ல யூஸ் ஆகுற மாதிரி 50 மெகா பிக்சல் பிரைமரி வந்து கொடுத்திருக்காங்க OS சப்போர்ட்டோட. அப்புறம் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே நீங்க மேக்ரோவும் ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். எந்த ஒரு ப்ளாட்வேர்ஸுமே இருக்காது. ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போனா இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு டிசைனுமே கேமிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ, அப்படி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு Tecno Pova 5 Pro இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல பாத்தீங்கன்னா MediaTekோட Dimensity 6080 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரும் Snapdragon 4 Gen 2 விட GPU பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். CPU பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். மத்தபடி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலுமே எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, த்ராட்லிங் இஷ்யூ இருக்காது, ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த போன்ல கேமிங் மோடும் இருக்கு. இது கூடவே மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இங்க கேமிங்க்கு தகுந்த மாதிரி இல்லாம டிசைனுமே கேமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிற இந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசைனை ஒரு படி மேல கொண்டு போயிடுச்சுனே சொல்லலாம். இந்த RGB லைட்டை பாத்தீங்கன்னா கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நோட்டிபிகேஷன் வந்தா, கால் வந்தா, அது மட்டும் இல்லாம நீங்க பாட்டெல்லாம் கேக்குறீங்க அப்படிங்கும்போது மோட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மற்ற விஷயம்னு பார்க்கும்போது
120 Hz LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. 3.5 mm கான ஹெட்போன் ஜாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஹெட்போன் ஜாக்கும் கொடுத்து இதுல சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் அண்ட் வயர்டு சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க வயர்டு அண்ட் வயர்லெஸ் ஹெட்போன்லாம் கனெக்ட் பண்ணி கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு லாஸுமே இல்லாம டீடைல்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 68 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்லயே இதுல தான் அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க சார்ஜ் போட்டு கேம் விளையாண்டாலுமே பேட்டரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க சொதப்பின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டோ மாதிரியே ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய். இந்த பட்ஜெட்ல கேமிங்காக பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பெட்டரா இல்லாம நீங்க எனக்கு டிசைன் கூட பெட்டரா இருக்கணும், கேமிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போன் கேமிங்க்கு மட்டும் இல்லாம ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா வேணும் அப்படின்றவங்களுக்கு Poco X5 Pro இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு Qualcomm-ஓட Snapdragon 778G வந்து கொடுத்திருக்காங்க. இது பழைய ப்ராசஸர் தான். அதனாலேயே பாத்தீங்கன்னா Poco இங்க நல்லாவே வந்து டியூன் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த பட்ஜெட்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பீங்களோ அதை விட அதிகமா தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆன பிரைஸ் பாத்தீங்கன்னா 23000 ரூபாய். இப்போ வித்துட்டு இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 18000 ரூபாய். BGMI ல நீங்க ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விளையாட முடியும். COD ல பாத்தீங்கன்னா மீடியம்ல அல்ட்ரா வரைக்கும் வச்சு விளையாட முடியும். இந்த செட்டிங்ஸ்ல நீங்க 20 நிமிஷத்துக்கு மேல வரைக்கும் கேம் விளையாண்டாலுமே எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, த்ராட்லிங் இஷ்யூ இருக்காது, ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இது கூடவே உங்களுக்கு LPDDR4X RAM டைப் வந்து கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. மத்த விஷயம்னு பாக்கும்போது 120 Hz கான AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் கான ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. ஹெட்போன் ஜாக்கும் இருக்கு. ஓவராலா பாக்கும்போது உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப்னு பாக்கும்போது உங்களுக்கு 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 67 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. ஈஸியா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஒரு நாளைக்கு வந்து வந்துரும். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பாக்கும்போது உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்காக மட்டும் இல்லாம மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்லயும் சரி, கேமராலையும் சரி, உங்களுக்கு எல்லாத்துலயுமே பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபைனலா இந்த பட்ஜெட்டோட த ரியல் கேமிங் ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinix GT 10 Pro. இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்க்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு MediaTek-ஓட Dimensity 8050 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Dimensity 8100-ஓட கொஞ்சம் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இது கூடவே உங்களுக்கு LPDDR4X RAM டைப் வந்து கொடுத்திருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நீங்க BGMI COD-லாம் வந்து ஹை கிராபிக் செட்டிங்ஸ்லயே வச்சு விளையாட முடியும். அப்படி நீங்க ரொம்ப நேரம் கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லாம ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸோட நீங்க கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல உங்களுக்கு பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங் ஃபீச்சர்னு பாக்கும்போது உங்களுக்கு டெடிகேட்டட் கேமிங் மோடு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல இருக்க வால்யூம் பட்டனை நீங்க ஷூட்டிங்காகவோ இல்ல ஜம்ப் பண்றதுக்காகவோ இல்ல ஸ்கோப்புக்காகவோ ரீமேப் வந்து பண்ணி விளையாட முடியும். அப்புறம் இதுல பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம இங்க டிசைன் கூட கேமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூனிக்கான ஒரு சைபர் பங்க் ஸ்டைல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல LED லைட்ஸுமே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்லயே உங்களுக்கு 120 Hz AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஹெட்போன் ஜாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த போனோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தருவோன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 20000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போ Flipkartல பாத்தீங்கன்னா 22000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கும்போது பிரைஸ் குறையுதா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க 20000 ரூபாய்க்குள்ள ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அடுத்து எந்த செக்மெண்ட்ல வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் டோன்ட் ஹேவ் எ குட் டே, ஹேவ் எ கிரேட் டே. பாய்.